எல்லோருக்கும் வணக்கம். சுந்தர் 4வது படிக்கிற பையன். அவனோட தம்பி ரகு இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. சுந்தருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். இப்போ கொஞ்ச காலமா அவங்க அம்மாவுக்கு வேலை அதிகமா இருக்கிற காரணத்தினால அவன்கிட்ட நடந்த விஷயங்களை கேட்க முடியறதில்லை அவங்கனால. கொஞ்ச நாள் போன உடனே சுந்தரோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் வரதை அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு திட்டுனா உடனே ரொம்ப சோர்ந்து போறது, அழுகிற மாதிரி ஆகிறது, நம்ம செஞ்சது தானே தப்பு, நம்ம அதை திருத்திக்கணும்ல அப்படிங்கிற எண்ணத்தை அவன் வரவழைச்சிக்க முடியல. தம்பிக்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான். ஏன் தம்பி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு சுந்தர கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்கம்மா, எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சுந்தர் சொல்றான். அவங்க அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி வா சுந்தர், கடைக்கு போகலாம், உனக்கு டிராயிங்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நீ வேறு ரொம்ப நாளாக டிராயிங் நோட் கேட்டியில, வா இன்னைக்கு டிராயிங் நோட்டு, கலர் பென்சில், ஸ்கெட்சு, கிரேயான்ஸு, உனக்கு என்னென்ன தேவையோ டிராயிங் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சுந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா கூட கிளம்பி போயிடுறான். என் தம்பி, உன்னோட பொம்மையில் எதை மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. சுந்தர் சொல்கிறான், அம்மா கேரம் போர்டு மேடு பள்ளமாயிடுச்சுங்கம்மா, அதை புதுசு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அம்மா சொல்கிறாங்க, சரி அப்பாட்ட சொல்லி மாற்றிக்கலாம், அது இங்கெல்லாம் கிடைக்காது. உன் தம்பி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. கொஞ்சம் ரிலாக்ஸான மனநிலைக்கு சுந்தர் வந்துட்டதுனால அவங்க அம்மா கேட்குற இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். தம்பி என்கிட்ட சந்தோஷமாக தான் விளையாடுறான், ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் அப்பப்போ நீ அடிச்சிடுறான், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்போவுமே அவன் என் கூட ஜாலியாக விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, உன் ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீ என்ன மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ சுந்தர் சொல்கிறான், இப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட சண்டை கட்டுறாங்கம்மா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவங்க என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன சண்டை கட்டுறாங்க? இப்போ அவங்க அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, அவனுக்கு ஸ்கூலில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. தெரியலைங்கம்மா, நான் பென்சில் எழுதிக்கிட்டு இருந்தேன், என் பென்சிலை எடுத்து கொண்டு போய் அவன் குப்பையில் எரிஞ்சிட்டான், எனக்கு பயங்கர கோவம் வந்தது, நான் எதுவும் பேசலை, கம்முன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் நீ அவனை திரும்பி கேட்க வேண்டியது தானே, ஏன்டா நான் எழுதிட்டு இருக்க பென்சிலை கொண்டு போய் எறிகிறேன், நான் என்ன பண்ணுவேன்னு திருப்பி நீ கேட்க வேண்டியது தானே, ஏன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. தேவையில்லா சண்டை ஏதாவது வரும், அது எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சுந்தர் சொல்கிறான். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கான உரிமையை அவன் எடுத்துக்கும் போது தட்டி கேட்கறதுக்கான உரிமையை நீ ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சுந்தரோட அம்மா அவனை கேட்குறாங்க. தேவையில்லாம சண்டை வரும் இல்லைங்கம்மா அப்படிங்கிற சுந்தர். கேள்வி திருப்பி கேட்கறனாலலாம் சண்டை வராதுடா கண்ணா, நீ கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு. எடுத்தோனும் ஆச்சா போச்சான்னு சண்டை போடக்கூடாது. ஏன் இப்படி பண்ண, நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நீ திருப்பி கேள்வி கேட்கணும். இப்படி நீ கேட்கும்போது நீ கேட்பேங்கிற காரணத்துக்காகவே சில பேர் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அதே மாரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நான் மிஸ்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு அடுத்த லெவலில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்லி அதை தீர்த்துக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஒன்று நீ அந்த பிரச்சனையை தீர்க்கணும், இல்லை உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீ சொல்லணும். இப்படி மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி சுந்தரோட அம்மா அவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையா? இப்படி கேட்ட சுந்தருக்கு அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க, ஆமாம், தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லா நேரங்களுமே நம்மளால் பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. சில நேரங்களில் சூழ்நிலை நம்ம கண்ட்ரோலை மீறி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சரணடையணும். தினசரி நைட்டு கண்ணை மூடி உட்காந்து, கடவுளே நீங்கள் இருக்கிறீங்க இந்த பிரச்சனையை பார்த்துக்கறதுக்கு, நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், இப்போ என்னோட பிரச்சனையை தீர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மனமுருக அவங்ககிட்ட நீ நன்றி சொல்லணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ உன் பிரச்சனையே எடுத்துக்கலாமே, நீ எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, இப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும். அவங்க என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? உன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அப்படின்னா
கடவுள்கிட்ட அந்த சூழ்நிலையை ஒப்படைச்சிட்டு அவரு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத முழுசா நம்பணும். அதுக்கு நீ நன்றி சொல்லணும். தினசரி நைட்டு காலையில் எழும்போதும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை நீ கண்டிப்பாக செய்யணும். எப்பயெல்லாம் அந்த பிரச்சனை ஞாபகம் வருதோ அப்பையெல்லாம் இதே எண்ணத்தை திருப்பி கொண்டு வரணும். கடவுள் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு. அந்த காலம் கடந்து போய் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக விடாமுயற்சியோட இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இதை தான் ஈர்ப்பு விதின்னு சொல்கிறாங்க, நேர்மறை சிந்தனைன்னு சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையோட பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லுவது புரிஞ்சுதா சுந்தர் அப்படின்னு கேட்ட அவங்க அம்மா அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக புரிஞ்சதுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரான். நம்மளும் இந்த அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட நம்ம என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன்.